விக்கியோட ஃப்ரெண்ட், விக்கியோட ஃபேன். அண்ட் விக்கியை வந்து எனக்கு 2012 பிப்ரவரியிலேருந்து தெரியும். ஸோ 2012 பிப்ரவரி விருகம்பாக்கத்தில் என் ஆஃபீஸ்க்கு வந்த விக்கிக்கும் இன்றைக்கி 2026 இங்கே உட்காந்துருக்கக்கூடிய விக்னேஷ் சிவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உயரத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா விக்கிக்கு வந்து எதுவுமே உடனே நடக்காது. ஆக்சுவலாக இந்த ஆடியோ லான்ச் வந்து நேற்று வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று மழை வந்துருச்சு மாற்றினாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சுலபமாக நடக்கிறது, விக்கிக்கு மட்டும் வந்து ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு தான் விக்கி எதுவுமே அச்சீவ் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரும். அப்படி ஏன்னா விக்கி யோசிக்கிற கதைகள் அப்படி. இப்போ உங்கள் எடிட்டர் சொல்லிட்டு இருந்தார், வேறு ஏதாவது ஒரு கதையை பண்ணினாலும் முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு ஃபியூச்சர்னு வச்சு அதுக்கு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொன்று பண்ணணும் வச்சு இந்த படத்துக்கு இவ்வளோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, தன்னால் இது வரைக்கும் செய்யாத ஒன்று செய்கிறது, தமிழ் சினிமாவில் யாரும் முயற்சி செய்யாத ஒரு கதை பரப்பில் ஒரு கதையை யோசிக்கிறது, இதுதான் விக்னேஷ் சிவனுடைய அடையாளம். ஆக்சுவலாக எல்லா போராட்டத்துக்கும் காரணம் அதுதான். விக்னேஷ் சிவன் தான்ங்கிற ஒரு அடையாளம் வச்சிருக்காருல்ல. ஏன்னா நான் விக்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3 Idiots மாதிரி, முனாபா MBBS மாதிரி, ராஜ்குமார் ஹிரானி மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் தமிழில் யாராவது ஒருத்தர் இருக்காருன்னா அது விக்னேஷ் சிவன் தான். ஏன்னா 400 ரவுடி தான் கதையை நான் ஒரு 300 தடவை கேட்டிருப்பேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி. 300 தடவை கேட்குறப்போ நான் சிரிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கு அனிருத் வந்து 400 ரவுடி தான் படத்தோட ஹீரோ. ஆனால் அவர் அப்போ ஏன் மிஸ் பண்ணான்னு தெரில, பண்ணல. 400 ரவுடி தான் கதை எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த எல்லா ஹீரோட்டையும் விக்கி போய் சொல்லியிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல விஜய் சேதுபதி பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். விக்கி வந்து எல்லாத்தையும் கதை சொல்லிட்டாரு. போனால் சொன்னார், சார் ப்ரொடியூசர் அமைஞ்சிச்சு எல்லாம் அமைஞ்சிச்சு, ஆனால் ஹீரோ மட்டும் அமையல அப்படின்னாரு. நான் சொன்னேன் நம்ம விஜய் சேதுபதியை கேட்போம். விக்கி சொன்னார், இல்லை சார் அந்த கதைக்கு அவர் கொஞ்சம் ஒல்லியாக இதுவாக கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒருத்தர் ராணுவ ரோடின்னு சொன்னால் தான் நல்லாயிருக்கும், விஎஸ் சொன்னால் எப்படி இருக்கும்னு. நான் சொன்னேன் அவர் வேணாங்கிறது அவர் சொல்லட்டுமே அப்படின்னு நான் தான் ஃபோன் பண்ணேன். அவர் திண்டுக்கல்ல இருந்தார். சார் நான் போடா போடி பார்த்ததுலேருந்து விக்கியோட படம் படம் ரெடியாக இருக்கேன், விக்கி தான் வர மாட்டேங்கிறார் அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் விக்னேஷ் சிவனுக்கு விஜய் சேதுபதி வந்தார். விஜய் சேதுபதி விக்கிக்கு மட்டும் இல்லை, பாலாஜி தரணிதரன், கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமின் பல யங் ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ்க்கு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு இடம் கொடுத்தது வந்து விஜய் சேதுபதி. அண்ட் விக்கிக்கு 400 ரவுடி நாள்லேருந்து எல்லாமே மாறிச்சு. அனிருத் வந்தார், தங்கமே பாட்டு வந்துச்சு, நயன் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் பேசக்கூடிய காதல் அன்றைக்கி விக்கிக்கு நடந்துச்சு. காதல் பயங்கர விசித்திரமானது, அழகானது, அதிசயமானது, எப்போ நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அது டக்குன்னு அடிக்கிற ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அந்த மின்னல் வெளிச்சத்தில் டக்குன்னு பார்த்து கையை பிடிச்சோன்னா சேர்ந்துருவோம், இல்லைனா சேர மாட்டோம். அப்படி மின்னல் வெளிச்சம் அடித்தப்போ விக்கியும் நயனும் 2 பேர்த்த பார்த்தாங்க, கையை பிடிச்சாங்க, காதல் நடந்துருச்சு. ஸோ நானும் ரவுடி தானும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒன்று தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ ஃப்யூச்சர் போனாலும், எவ்வளோ ஏஐ வந்தாலும், எவ்வளோ ஆப் வந்தாலும், காதல்ங்கிறது ஒரு அழிக்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத, கட்புலனாகாத அழகான ஒன்று. இன்னும் சொல்ல போனால் பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். தொல்காப்பியர் சொல்லுவார், காதலில் முக்கியமே பொய் பாராட்டல்னு சொல்லி. நேற்று நைட் ஃபுல்லாக ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு குட் நைட் அனுப்பாமல் நான் தூங்கவே மாட்டேன், எந்திரிச்சு உனக்கு தான் குட் மார்னிங் சொல்கிறேன், இப்படின்னு பல குட்டி குட்டி பொய்களால் நிறைந்த ஒன்று தான் காதல். அந்த குட்டி குட்டி பொய்களை நிஜம் நம்புறது தான் காதல்.